Hi guys, welcome to Ashok Tamil Tech Channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம ஏவும் ஆனும் பார்த்தாச்சு. இந்த வீடியோல வந்து நம்ம த பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து ஏ ஆன் வந்து எப்படி உயிரெழுத்து மூலமா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம எந்தெந்த இடத்துல த சொல்லணும் எந்தெந்த இடத்துல தி சொல்லணும் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வந்து த எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தி எந்த யூஸ் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் டேர்ன் ஆஃப் தி அலாம் அண்டு கிவ் மீ த புக் எழுதியிருக்கேன். இது நம்ம எந்த இடத்துல வந்து த யூஸ் பண்ணோம் எந்த இடத்துல டி யூஸ் பண்ணோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த இருக்குது இங்கேயும் த இருக்குது. இப்போ த அடுத்த உள்ள சென்டென்ஸ் என்ன இருக்குது அலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அலாம். அப்படி எழுதிங்கன்னா அந்த லெட்டரோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்ன இருக்குது ஆ இருக்குது. ஆ வந்து உயிரெழுத்து இருக்குது. உயிரெழுத்து இருக்கிறனால அதை வந்து என்ன சொல்லணும் நம்ம வந்து தி தான் சொல்லணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் தான் கிவ் மீ த புக் அப்படி இருக்குது. புக்கை வந்து தமிழில் எழுதுங்க. புக்கு பூ வந்து உயிரெழுத்தில் இருக்கா இல்லை. அப்போ இதை வந்து த தான் சொல்லணும். நம்ம அந்த டிஹெச்சி அடுத்த உள்ள வேர்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்தில் இருந்தால் அதை தி சொல்லணும். அது உயிரெழுத்தில் இல்லைன்னா அதை தான் சொல்லணும். இன்னும் சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இஸ் த இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதிருக்கேன் இஸ் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன் சென்னை இஸ் த கலெக்டர் இன் சென்னை. இது எப்படின்னா இப்போ பாருங்கள் டிக்கு அடுத்த உள்ள வார்த்தை இருக்குது ஐஏஎஸ் இருக்குது. ஐஏஎஸ் நம்ம தமிழ் எழுதுங்க ஐஏஎஸ். ஸோ வந்து இப்போ ஐக்கு வந்து பாருங்கள் உயிரெழுத்தில் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து நம்ம தி தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதே பாருங்கள் இஸ் த கலெக்டர் இன் சென்னை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வந்து தக்கு அடுத்த உள்ள வார்த்தை பாருங்கள் கலெக்டர் இருக்குது. கலெக்டர் தமிழ் எழுதிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் கா வந்து உயிரெழுத்தில் இல்லை. அப்போ இது வந்து நம்ம த தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா இஸ் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன் சென்னைனாலும் இஸ் த கலெக்டர் இன் சென்னைனாலும் ஒரே மீனிங் தான் வருது. ஆனால் நம்ம இங்கே சொல்ல மாட்டோம் இஸ் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன் சென்னை சொல்லணும். ஏன்னா தி பக்கத்தில் வந்து ஐஏஎஸ் வந்து உயிரெழுத்தில் இருக்குது. அதனால் அங்கே தி என்று சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் த கலெக்டர் இன் சென்னை. இங்கே வந்து த பக்கத்தில் வந்து கலெக்டர் இருக்குது கா அது உயிரெழுத்தில் இல்லைனால இங்கே த சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே சென்டென்ஸு ஒரே மீனிங் தான் வருது. ஆனால் இங்கே சொல்ல மட்டும் நம்ம தி சொல்லணும். இங்கே சொல்ல மட்டும் நம்ம த சொல்லணும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம இப்படி தான் சொல்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து அது த சொல்கிறதா தி சொல்கிறதா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி தான் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் வச்சு அதை ஏவா ஆனா பார்த்தோம். இந்த வீடியோவில் அது வந்து தி சொல்கிறதா இல்லை த சொல்கிறதான்னு உயிரெழுத்துக்கள் வச்சு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.